வெல்கம் டு கேகுரு அகாடமி. இந்த வீடியோல நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பாலிட்டி இதுல ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போறோம். பன்முக தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற இந்த லெசன். ஸோ நீங்க இப்ப கேட்கலாம், இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ்ல இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற அந்த டாபிக்ல இருந்து தானே ஆரம்பிக்குது, அப்புறம் ஏன் இந்த லெசனை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, எப்பொழுதுமே சிலபஸ் வச்சு படிக்கணும் சரிதான். ஆனாலும் உங்களுக்கு 6th 7th 8th இது மாதிரி பேசிக்கா இருக்கக்கூடிய சில லெசன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும். ஓகே, அதனால இந்த லெசன்ஸ்லாம் வந்து கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். இந்த லெசன்ல சில முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. என்ன அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின்ஸ், அப்புறம் பாத்தீங்கன்னா சில முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ அப்ப இந்த இந்திய அரசியலமைப்புங்கிறதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்தியானா என்ன, இந்தியா அப்படிங்கிற நாடு எப்படிப்பட்ட அமைப்புகளை கொண்டு இருக்கு, நமக்குன்னு இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத மெயினா தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம இந்த லெசனை படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இந்த பன்முக தன்மையினை அறிவோம் அப்படிங்கிற இந்த லெசனை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் லெசன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்போம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. சில லெசன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாக்ஸ் பண்ணாமல் லைன் பை லைன் படிக்கணும்னு சொல்லியிருப்போம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா புரிஞ்சுட்டு படிக்கணும். அப்படியே மனப்பாடம் பண்ணுறதை விட சில கான்செப்ட்ஸ் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அண்ட் பாக்ஸ் கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ரொம்பவே கவனமாக பாருங்க. வீடியோவோட முடிவில் கண்டிப்பாக உங்களுக்கு சில கொஷின்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருந்து மட்டும் கேட்பேன். அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஓகேவா? இது எதுக்காக இப்படி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம்னா, அப்போதான் உங்களோட அந்த வீடியோ கவனிக்கும் பொழுது நீங்கள் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பார்ப்பீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு கூடுதல் ஒரு புரிதலும் கிடைக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு பன்முகத்தன்மையினை அறிவோம். ஃபர்ஸ்ட் இந்த பன்முகத்தன்மைங்கிற வேர்டுக்கான மீனிங் புரியணும். ஓகேவா? பல முகங்கள் உடைய ஒரு தன்மை அப்படின்னு சொல்லலாம். அது வந்து மொழியா இருக்கலாம், மதமா இருக்கலாம், இனமா இருக்கலாம், என்னவா வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். எந்த இதை நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்ம இந்தியாவுக்கு வந்து பல முகங்கள் இருக்கு. ஆனா அதுல ஸ்பெஷலான விஷயம் பார்க்கும்போது பல முகங்கள் இருந்தாலும் நம்ம நாடு வந்து ஒற்றுமையான அந்த பல வேற்றுமையில ஒற்றுமை உள்ள நாடா இருக்கு அப்படிங்கிறது தான் மெயினான கான்செப்ட் வந்து அதுதான். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்க்க போறது சொன்ன மாதிரி பன்முகத்தன்மை. நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவில் பல முகங்கள் வந்து இருக்கு. அது மதம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒவ்வொருத்தவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோங்கிற அந்த பேசிக் கான்செப்ட் தான் இந்த லெசன்ல அங்கங்க இருக்கும். சரியா? ஸோ இந்தியாவில் பன்முகத்தன்மை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நாகரிகத்தினுடைய தாயகமா இருக்கு. இவ்வளோ பழமையான நம்மளுடைய இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து இங்க வாழ்றாங்க. படையெடுப்பு, வணிகம், இது மாதிரி நிறைய காரணங்கள்னால மக்கள் வந்து இந்தியாவை நோக்கி வராங்க. அப்படி வெளி மொழி பேசக்கூடிய நபர்கள் வந்து நம்ம இந்தியாவை நோக்கி வரும் பொழுது, அப்ப அந்த மொழியில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து, அதாவது பிறமொழி நபர்கள் நம்ம இந்தியாவில் வணிகம் செய்யறதுக்கும் சரி, இல்ல நம்மளோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் சரி, எதுனாலும் சரி, அப்போ நம்ம கூட பேசுறாங்க, நம்மளோட உரையாடுறாங்க, நம்ம கூட வாழ்றாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுடைய பழக்க வழக்கம், அப்புறம் அவங்களுடைய மொழி, இது மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதும், அண்ட் நம்மளுடைய மொழி, நம்மளுடைய பழக்க வழக்கம் இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் எனது ஒரு வாய்ப்பா இருக்கும். ஸோ அப்படியேதான் வந்து நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜா வளர்ந்து வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்ப பிறமொழி மக்கள் வந்து நம்ம நாட்டுக்கு எப்படி வருவாங்க, கடல் வழியா, நில வழியாலாம் வந்திருப்பாங்க. சரியா? சரி, இப்போ அடுத்தது பாருங்க. இந்த இது வரைக்கும் நம்ம நவீன இந்தியால யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது திராவிடர்கள், நீக்ரிடோக்கள், ஆரியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அல்பைன்கள், அப்புறம் மங்கோலியர்கள், இவங்க எல்லாரும் நவீன இந்தியாவினுடைய இனத்தவரோட பகுதிகளா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அது முக்கியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? மோஸ்ட்லி கூற்று காரணம் ஏதாவது கேட்டாங்கன்னா இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பல மக்கள் வந்து இடம்பெயர்ந்து தங்கி இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த என்ன பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகள்ல பன்முகத்தன்மை. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கண்டம் அப்படிங்கிறது வந்து மலை, பீடபூமி, சமவெளி, ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் கலந்த ஒரு இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கண்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இதுல வந்து நம்ம இந்தியாவை வந்து துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள், ஆறுகள், கடல்கள், பள்ளத்தாக்கு, ஸோ இது மாதிரியான விஷயங்கள், அது மட்டும் இல்லாம காலநிலை, இது எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரா நம்ம இந்தியால இருக்கு. நமக்கு ஏற்ற வெப்பநிலை இருக்கும், நமக்கு ஏற்ற அந்த சமவெளி இருக்கும், ஆறு இருக்கும், கடல், பள்ளத்தாக்குன்னு நமக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இந்தியாவில் இருக்கிறதுனால
இந்தியாவை வந்து நம்ம துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ கண்டத்துக்கு தேவையான ஸ்பெஷல்ஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்றோம். இது கூற்று காரணத்துல கேட்பாங்க. ஓகேவா? இந்த காரணிகள் வந்து நாட்டினுடைய பல்வேறு அமைப்புகள்ல வாழக்கூடிய மக்களின் மீது என்ன பண்ணுது, தாக்கத்தை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு பகுதியில இந்த பொருளாதார நடவடிக்கைகள் வந்து அதனுடைய நிலவியல் காலநிலை கூறுகள் வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஒரு மண் இருக்கு அப்படின்னும் போது அந்த மண்ணில் உங்களுக்கு எந்த பயிரை வந்து வளர்க்க முடியுமோ அதை தான் வளர்க்க முடியும். ஸோ அப்போ அது அந்த பகுதியினுடைய பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தும். கரெக்டா? ஸோ அப்போ ஒரு பொருளாதார எந்த ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும்னாலும் அதுக்கான நிலவியல் கூறு, அப்புறம் நம்மளோட காலநிலை வெதர் இருக்கு இல்லையா, கிளைமேட் சேஞ்ச், இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பொருளாதாரத்தை வந்து தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அது இப்போ உதாரணத்துக்கு நமக்கு கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக மீன் பிடிப்பாங்க. அண்ட் கடல் சார்ந்த பொருட்களை வச்சு அவங்களுடைய அந்த பொருளாதாரத்தை என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவாங்க. அதே மாதிரி சமவெளிகளில் வாழக்கூடிய மக்கள் வந்து வேளாண்மை செய்து அந்த வேளாண்மையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவாங்க. இதே மாதிரிதான் எல்லா பகுதிகளுமே மலைப்பகுதிகளில் மேய்த்தல் தொழிலை செய்கிறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்க, மலைப்பகுதிகளில் வந்து காஃபி, தேயிலை, இதெல்லாம் தோட்டப்பயிர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க, விளைவிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான தொழில்களை என்ன பண்றாங்க, மாற்றி அமைச்சுக்கிறாங்க. ஸோ அப்ப நீ வந்து வேளாண்மை செய்யற, நான் மீன் பிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சண்டை போட்டுட்டு இல்லை, எல்லாருமே ஒற்றுமையா தான் இருக்கும் இல்லையா? ஸோ நம்மள்ட்ட இருக்கிற பொருள் அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்கள்ட்ட இருக்கிறத நம்ம வாங்கிக்கிறோம். இப்படி நமக்கு தேவையான ஒரு விஷயங்களை மணி மூலமா என்ன பண்ணிக்கிறோம், ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கிக்கிறோம். நம்மளும் அது மாதிரி அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு சில பொருட்களை விற்கிறோம். இது மாதிரி மாற்றி மாற்றி ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சருக்குள்ள நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து பன்முகத்தன்மையில நம்ம வந்து ஒற்றுமையா இருக்கோங்கிற விஷயம். ஓகே, இந்த பாக்ஸ் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மேகாலயா இருக்கு இல்லையா, அங்க இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ட்ராம் அப்படிங்கிற ஒரு பகுதியில அதிக அளவுல மழை பொழியக்கூடிய பகுதியா இருக்கும். பாத்தீங்கன்னாவே தெரியும், மலைகள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. அதனால நமக்கு என்ன ஆகும், அங்க மழை அதிகமா பொழியும். மலைகள் அதிகமா இருக்கிறதுனால மழை அதிகமா பொழியும். எங்க மேகாலயால மவுண்ட் சின்ட்ராம் அப்படிங்கிற இடத்துல. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படின்னா ஒரு பாலைவன பகுதி இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜெய்சால்மர் அப்படிங்கிற இடம் தான் உள்ளதுலேயே குறைவான மழை பொழியக்கூடிய பகுதியா இருக்கு. எது? ஜெய்சால்மர். கேட்பாங்க. அப்ப அதிக மழை பெறும் பகுதி மவுண்ட் சின்ட்ராம், குறைவான மழை பெறும் பகுதி ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்சால்மர். இது வந்து ஒன்று ஸ்ட்ரைட் கொஸ்டினா கேட்கலாம், அல்லது கூற்று காரணத்துல கேட்கலாம். சரியா? அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னா நம்ம எந்தெந்த விதங்கள்ல பன்முகத்தன்மையா இருக்கோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சமூகமா எப்படி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒரு பொது நலத்துக்காக மக்கள் வந்து இணைந்து வாழக்கூடிய இடத்துல நம்ம சமூகம் அப்படின்னே சொல்றோம். ஓகே, இதுல நம்ம பல தொழில்கள் செய்யக்கூடிய பலரை உள்ளடக்கியதான் என்னது, இந்த சமூகம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு. குடும்பம் மற்றும் சமூகம். ஒரு சமூகத்தினுடைய அடிப்படை அழகு என்னன்னு கேட்டா குடும்பம் தான். ஸோ ஒவ்வொரு குடும்பங்கள் தான் இணைந்து என்ன ஆகுது, ஒரு சமூகத்தையே உருவாக்குது. அப்படிப்பட்ட குடும்பத்தை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். இது யூஸ்வலா தெரிஞ்சதுதான் எல்லாருக்குமே. கூட்டு குடும்பம், இன்னொன்னு தனி குடும்பம். ஸோ பல குடும்பங்கள் வந்து இணக்கமா இருந்து அந்த இணக்கமான சூழல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும், பல கிராமங்கள் இணைந்து ஒரு நகரங்களாகவும் குடிநீர், மின்சாரம், கல்வி, அப்புறம் வீட்டு வசதி போன்ற பல தேவைகளுக்காக மக்கள் வந்து ஒன்றுபட்டு இந்த சமூக நல்லிணக்கத்தோட வாழ்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்ல பார்க்குற விஷயங்கள் தான். ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. சரியா? மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை. சமூகத்தின் அடிப்படை அழகு என்னன்னு கேட்டா குடும்பம். அடுத்தது மத பன்முகத்தன்மை. அப்ப நம்ம இந்தியாவில் பல மொழி சொன்னோம். ஸோ அதே மாதிரி நம்ம மொழி எடுத்து பார்ப்போம். இது வந்து மதம். பல்வேறு மதத்தை சேர்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு இடமா இந்தியா இருக்கு. ஸோ அப்ப இந்தியாவில் நமக்கு அரசாங்க மொழி, அரசாங்க மதம், அரசை சார்ந்த மதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாது. நம்ம கவர்மெண்ட் அப்படின்னும் போது அது மதச்சார்பற்ற நாடாக தான் இருக்கணும். ஸோ அப்போ எந்த ஒரு மதத்தையும் சாராத ஒரு நாடு தான் இந்தியா. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்திய அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும்
அரசாங்கத்தினுடைய மதம் அப்படின்னு சொல்லி அங்கீகரிக்கல. ஸோ அப்போ இந்தியா இந்துக்களுக்கான நாடு, இல்லை கிறிஸ்டின்ஸ்க்கான நாடு, இல்லை முஸ்லீம்ஸ்க்கான நாடு அப்படின்ற மாதிரி எந்த பர்டிகுலர் மதத்தையும் சார்ந்து இயங்கலை. இந்தியா வந்து ஒரு பொதுவான மதச்சார்பற்ற நாடாக இருக்குது. அதனால தான் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க, பல மொழி பேசக்கூடிய பல மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அவங்களோட முழு சுதந்திரத்தோடு என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வசிக்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு மதத்தையும் வந்து பின்பற்றலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமை. இது நம்ம பார்த்துருக்கோம், சமய உரிமை பார்ப்போம் இல்லையா? ஸோ அதில் வரும். ப்ரீவியஸ் நம்ம இனிமேல் பார்ப்போம், அடுத்தடுத்த ஹையர் கிளாஸஸ்ல பார்ப்போம். இந்தியா வந்து பல மதங்களினுடைய தாயகமாக இருக்கு, பல மதங்களோட புகலிடமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவம், சீக்கியம், புத்தம், சமணம், ஜெராஸ்ட்ரியம், இது மாதிரி நிறைய மதங்கள் வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு, தலை தோங்கி இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்ப அந்த மதங்கள்ல இருக்கக்கூடிய விழாக்கள் இருக்கும் இல்லையா? அப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு மதத்தை எடுத்துட்டோம்னா அந்த மதத்துக்குள்ள நிறைய விழாக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த விழாக்கள் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அவங்க அந்த மதத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை செலிப்ரேட் பண்றாங்களான்னு கேட்டா இல்லை, நம்ம எல்லாருமே அந்த டேவை வந்து பொதுவான ஒரு அரசு விடுமுறை அப்படின்னு கொடுத்து எல்லாருமே செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ அந்த விஷயத்தான் சொல்றாங்க. அப்ப பல்வேறு மதங்கள் இருந்தாலும் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், அது எல்லாத்தையும் வேற்றுமையில ஒரு ஒற்றுமையா இருக்கும். ஆக்சுவலா இந்த லெசன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கான்செப்ட் தான், அதை பன்முகத்தன்மைன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்தியா வந்து ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து இந்த விஷயங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? இந்திய விழாக்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல், தீபாவளி, ஹோலி, விஜயதசமி, ஆயுத பூஜை, நவராத்திரி, துர்கா பூஜை, தசரா, விநாயகர் சதுர்த்தி, பிஹு, அப்புறம் கும்பமேளா, ஓணம், மிலாது நபி, ரம்ஜான், கிறிஸ்துமஸ், புத்த பூர்ணிமா, மகாவீர் ஜெயந்தி, குருநானக் ஜெயந்தி மற்றும் ரக்ஷா பந்தன். ஸோ இது மாதிரி இது எல்லாமே என்னது, பல்வேறு மதங்களை சேர்ந்த விழாக்கள். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பன்முகத்தன்மைக்கான ஆதாரமா எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த டேலாம் நம்ம வந்து மோஸ்ட்லி ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்னும் போது எல்லாருக்கும் ஹாலிடே தான் இல்லையா? இப்போ ஒரு காமனா நம்ம எல்லாரும் வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மொழிசார் பன்முகத்தன்மை. என்னது? மொழிசார் பன்முகத்தன்மை. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது 10 வருடங்களுக்கு ஒரு தடவை நடத்துவாங்க. எத்தனை வருடம்? 10 வருடங்களுக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்துவாங்க. ஸோ 2001ஆம் ஆண்டு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருக்காங்க. ஸோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. யாரு? இந்தியா. ஸோ அப்போ இந்தியாவில் 2001 கணக்கெடுப்பின்படி இந்த டேட்டா. இப்போ அது மாற்றம் இருக்கும், சரியா? ஸோ அப்போ 10 வருஷத்துக்கு ஒரு தடவைன்னும் போது 2001க்கு அப்புறம் 2011 கணக்கெடுப்பு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2021 நடந்திருக்கணும். ஆனால் நமக்கு இந்த டைம்ல என்ன இருந்தது? கொரோனா. ஸோ அதனால கொரோனா டியூரேஷன்றதுனால அந்த இடத்துல நமக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலை. ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. இந்தோ ஆரியன், திராவிடன், ஆஸ்திரோ ஆஸ்ட்ரிக், சீன திபெத்தியன் ஆகிய 4 முக்கிய மொழி குடும்பங்கள். இது நீங்க தமிழ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா? மொழி குடும்பங்களை நம்ம 4ஆ பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. அந்த நாள் தான் இது. ஓகேவா? இதுல தமிழ் மொழி வந்து பழமையான திராவிட மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். யாரு? நம்மளுடைய தமிழ் மொழிய. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, 2001க்கு அப்புறம் உங்களுக்கு 2011 ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்திருக்கும்னு. ஸோ அந்த கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் பேசப்படக்கூடிய அந்த முதல் 5 மொழிகளை பட்டியலிட்டிருக்காங்க. இதுல ஹிந்தி மொழி தான் முதல் இடத்துல இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிக மாநிலத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்க? ஹிந்தி மொழியை பேசுறாங்க. கிட்டத்தட்ட 43.63% மக்கள் வந்து என்ன பண்றாங்க? ஹிந்தி மொழியை பேசுறாங்க. அடுத்தது பாருங்க, வங்காளம் 8.30%, தெலுங்கு மொழி 6.93%, மராத்தி 7.09%, தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் 5.89%. ஸோ அப்ப 2011 கணக்கெடுப்பின்படி நம்மளுடைய தமிழ் மொழி எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எத்தனாவது இடத்துல இருக்கு? 5வது இடத்துல இருக்கு. முதல் இடத்துல உள்ளது ஹிந்தி. ஸோ எப்போதுமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அப்புறம் நம்ம பர்டிகுலரா நம்ம ரிலேட்டடா உள்ளது எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படி பார்க்கும்போது தமிழ் மொழி 5வது இடத்துல இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்தியாவில் நமக்கு நிறைய பேர் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் ஆல்ரெடி தெரியும். போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர், டேனியர், அப்படி நமக்கு பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க? வணிகம் செய்யறதுக்காக வந்து நம்மள்ட்ட இருந்து நம்மளையே வந்து ஆட்சிப்படுத்துறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டாங்க. அதுல பிரிட்டிஷ் வந்து நம்மள நிறைய ஆண்டுகள் ஆட்சியும் செஞ்சாங்க.
அப்புறம் 1947ல சுதந்திரம் பெறுவதற்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஏறத்தாழ 300 ஆண்டுகள் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆங்கிலேயருடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கோம். ஸோ அப்ப அந்த 300 ஆண்டுகள் அப்படிங்கிறது 300 வருஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கவுண்ட் இல்லையா? அப்ப பிரிட்டிஷினுடைய ஆதிக்கம் நம்ம இந்தியால அதிக அளவு இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம படிக்கக்கூடிய ஆங்கில மொழியா இருக்கட்டும், நம்ம ஸ்கூல் புக்ல இப்ப கம்பல்சரி ஆயிட்டு இருக்கு இல்லையா? எல்லா இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண மொழிகள் அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவுல சமஸ்கிருதம், அப்புறம் பாலி மொழி, பிராகிருத மொழி, இது மாதிரி பல வெவ்வேறு மொழிகள் இருந்திருக்கு. ஆனா அதிக அளவு சமஸ்கிருதம் இருந்திருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப சமஸ்கிருதத்தை தாண்டி இப்ப நம்மள்ட்ட டாமினேஷனா இருக்கிறது என்னது, தமிழுக்கு அடுத்தபடியா சொல்றேன். அப்படி இருக்கிறது வந்து ஆங்கில மொழி தான் இல்லையா? ஆங்கில மொழிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நம்ம மற்ற மொழிகளுக்கு தரணுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தமிழை தவிர நம்ம படிக்கிறோம்னா அது இங்கிலீஷ் தான் படிக்கிறோம். ஸோ அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு டாமினேஷனை நம்மளுக்கு இடையில ஏற்படுத்துறது எதுன்னு பார்த்தா இந்த இங்கிலீஷ். ஸோ அந்த காரணம் வந்து 300 வருஷம் நம்மளை வந்து பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணியிருக்கு. அப்போ அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம், அவங்களுடைய மொழி, அவங்களுடைய அந்த நடைமுறை, அவங்க சார்ந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணுது, நம்ம இந்தியாவை இன்னுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அது பார்த்தீங்கன்னா தெரியும். அதனாலதான் இந்தியாவில் வந்து ஆங்கிலம் வந்து ஒரு முக்கிய மொழியா இருக்கு. எல்லாம் நம்ம ஸ்கூல் காலேஜ்ல எல்லாத்துலேயும் நமக்கு அதில் ஒரு லாங்குவேஜாவே வச்சிருக்காங்க. அண்ட் நமக்கு அலுவலக மொழியாகவும் இந்த இங்கிலீஷ் வந்து இருக்கு. அன்றாட வாழ்வில் நம்ம தமிழுக்கு அடுத்தது அதிகமாக யூஸ் பண்றது இந்த இங்கிலீஷ் தான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல 8வது அட்டவணை. அப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னாடியே ஆல்ரெடி நான் அந்த வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ அந்த பாலிட்டியில நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒரு பாடம் பார்த்துருப்போம். அதுல பாத்தீங்கன்னா அந்த இதுல நான் சொல்லியிருப்பேன், நம்ம அரசியலமைப்பு சட்டம் முதல்ல எழுதப்படும் பொழுது எத்தனை அட்டவணைகள் இருந்தது, அட்டவணை, அப்புறம் எத்தனை பகுதிகள் இருந்தது, எத்தனை சரத்துகள் விதிகள் இருந்தது, இப்ப எத்தனை இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் செப்பரேட் பண்ணி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுல 8வது அட்டவணையில நமக்கு மொழிகள் பத்தி இருக்கு. 22 மொழிகள் வந்து அலுவலக மொழிகளா அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. அப்ப மொழிகளை பத்தின அட்டவணை எதுன்னு கேட்டா 8வது அட்டவணை. எத்தனை மொழிகள் இருக்குன்னா 22 மொழிகளை அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 2004ஆம் ஆண்டு நமக்கு தமிழ் மொழி இருக்கு இல்லையா, நம்மளுடைய தமிழ் மொழிய முதலா செம்மொழி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அறிவிக்கிறாங்க. அண்ட் செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி எதுன்னு கேட்டாலும் நம்மளுடைய தமிழ் மொழி. தற்போது 6 மொழிகள் வந்து செம்மொழியா அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்னென்னா சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், அப்புறம் மலையாளம், ஒடியா, அதாவது ஒரிசால பேசக்கூடிய அந்த மொழி ஒரிய மொழி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட சேர்த்து தமிழ் மொழி, மொத்தம் சேர்த்து 6 மொழிகள் வந்து செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுல இந்த தமிழ் மொழி இருக்கு இல்லையா, தமிழ் மொழி வந்து 2004ல் அறிவிக்கப்பட்டது. சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு, கன்னடம் ரெண்டுமே 2008. சரியா? மலையாளம் வந்து 2013, ஒரிய மொழி 2016. ஸோ இந்த இயர்ஸை போட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா நமக்கு தமிழ் புக்லேயும் வரும். சரியா? இதே டேட்டா எந்தெந்த இயர்னு போட்டு நமக்கு தமிழ் புக்லேயும் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பாருங்க, பண்பாட்டு பன்முகத்தன்மை. பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து நம்ம மக்களினுடைய மொழி, உடை, உணவு, மதம், சமூக பழக்கம், இசை, கலை, கட்டிடக்கலை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சேர்த்து குறிக்கக்கூடிய ஒரு சொல் இது பண்பாடு அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்ப குறிப்பிட்ட மக்களினுடைய பண்பாடு அவங்க சமூக நடவடிக்கைகள் சார்ந்து இருக்கும். ஸோ அப்ப இது எல்லாமே ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியை வந்து முன்னிறுத்தக்கூடியதா இருக்கும். சரியா? இவன் பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து நமக்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்னு எல்லாரும் சம்பந்தப்பட்ட, புத்தம், சீக்கியம், இந்த மாதிரி ஒவ்வொரு மதம் சார்ந்த அடையாளங்களை வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. பர்டிகுலரா நமக்கு ஒரு மதம் கட்டு கிடையாதுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது பாருங்க, கலை மற்றும் கட்டிடக்கலை அப்படிங்கிறது ஒரு நம்ம சமுதாயத்தினுடைய ஒருங்கிணைந்த அங்கம். அதனாலதான் நம்மளால நம்ம வாழ்க்கையில இருந்து இதெல்லாம் பிரிச்சு எடுக்கவே முடியாது. நம்ம ஒரு இந்துவா இருப்போம், ஆனா நம்ம வேளாங்கண்ணி போனோம்னா என்ன பண்ணுவோம், சர்ச்சுக்கு போவோம் இல்லையா? ஸோ அது வந்து அது மாதிரி இது ஒரு காமன் ஆயிடுச்சு. நம்ம வந்து எதுவுமே வந்து பிரிச்சு பார்க்குற ஒரு இதுல இல்லை, எல்லாமே நம்ம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் நமக்கு இயல்பாவே இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம இந்தியரா இருக்கிறது. ஓகேவா? சரி, அடுத்தது பாருங்க. ஸோ இப்போ இந்த நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் அதுக்குன்னு சொல்லி உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவமைப்புகளையும் பெற்றிருக்கு. இப்போ பர்டிகுலரா நம்ம உதாரணத்துக்கு தாஜ்மஹாலே எடுத்துக்கலாம். தாஜ்மஹால் வந்து எங்க இருக்குன்னா டெல்லியில, ஆக்ரால இருக்குன்னா அங்க மட்டும்தான் உங்களுக்கு தாஜ்மஹால் இருக்கும்.
அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அது மாதிரியான ஒரு பியூரிட்டி வந்து வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி பிரகதீஸ்வரர் கோவில் இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை நம்ம வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரிதான் புனித தாமஸ் சர்ச் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் பார்க்க முடியும், அது மாதிரி வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் அதுக்குன்னு ஒரு ஓன் ஸ்பெஷாலிட்டியை வச்சுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இந்திய தொல்லியல் துறை நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி, சிந்துவெளி நாகரிகத்துல பார்த்தோம். ASI ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதனுடைய எக்ஸ்பான்ஷன். சரியா, இது முதல்ல எந்த வருடம் தொடங்கப்பட்டது? இது நம்ம சிந்துவெளி நாகரிகத்துல பார்த்துருக்கோம். தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும். சரியா, சப்போஸ் பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோக்கான லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், செக் பண்ணுங்க. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு எந்த வருடம் தொடங்கப்பட்டது அப்படின்னு தெரியும்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகேவா, நான் இப்போ சொல்லிடுவேன், ஆனால் நீங்க ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுட்டு போயிடுவீங்க. நீங்க அதை ஞாபகப்படுத்தினாதான் அது உங்களுக்கு எப்பொழுதுமே அது ஞாபகத்துல இருக்கும். சரியா, சரி, இப்போ இந்த தொல்லியல் துறை வந்து இது வரைக்கும் நிறைய கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல 60% கல்வெட்டுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியில எழுதப்பட்டது. சரியா, கல்வெட்டுகள்ல 60% வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கப்பட்டது. அதுல பெரும்பாலும் நம்ம தமிழ் மொழியில இருக்கக்கூடியதா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில இருக்கக்கூடிய மொழி, அந்த கலை, கட்டிடக்கலை அதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, நடனம் மற்றும் இசைகள். ஸோ இதுல ஒவ்வொரு மாநிலத்திலையும் என்ன மாதிரியான நடனங்களை வந்து அவங்க ஆடுறாங்க, என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்றாங்கன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும். சரியா, அப்படியே கீழே வந்தீங்கன்னா தெரியும். இந்த டயக்ராம்லேயே இந்த மேப்லேயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது மேப்புக்கு கீழே அந்த பாக்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த மேப்பை பாருங்க. வட இந்தியாவில் கதகளின்னு சொல்லுவோம் இல்லையா, கதக். அடுத்தது அசாம்ல பாத்தீங்கன்னா சத்ரியா, மணிப்பூர்ல மணிப்புரி, அது அந்த ஊரோட பேர்லயே வந்துருச்சு. ஒடிசால ஒடிசி, இதெல்லாம் டான்ஸோட நேம். சரியா, ஆந்திர பிரதேசம் குச்சிப்புடி. அடுத்தது பாருங்க, தமிழ்நாடு பரதநாட்டியம். தமிழ்நாடு நீங்க கண்டிப்பா பாத்துக்கணும். அண்ட் தமிழ்நாடுக்கு நியர்பைல என்னென்ன இருக்குங்கிறதையும் கண்டிப்பா பாருங்க. சரியா, அடுத்தது கேரளா கதகளி. குச்சிப்புடி எங்க? ஆந்திரா. கேரளா கதகளி. அடுத்தது கர்நாடகால யக்ஷகானம் அப்படிங்கிற அந்த டான்ஸ். ஸோ அப்படியே ஒவ்வொரு மாநிலத்துக்குமான ஸ்பெஷலான இது என்ன கொடுத்துருக்காங்க, அந்த நடனத்தினுடைய பெயர்களை பட்டியலிட்டிருக்காங்க மேப்ல. இது அப்படியே நீங்க பாத்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு, அது இந்த பாக்ஸ் தான். ஸோ இதுல இந்திய நாட்டுப்புற நடனங்களை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னும் போது இதுல பழமையான அந்த நடனங்கள் என்னன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற நாட்டுப்புற நடனங்கள். கேரளாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோகினி ஆட்டம். ஸோ இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது தெய்யம் அப்படிங்கிற ஒரு டான்ஸ். சரியா, அடுத்தது பஞ்சாப் பாங்க்ரா, பஞ்சாப்க்கு வந்து பாங்க்ரா. குஜராத் வந்து கார்பா தாண்டியா, குஜராத் கார்பா தாண்டியா. ராஜஸ்தான் வந்து கம்பேலியா கூமர். உத்தரப்பிரதேசம் பாத்தீங்கன்னா ராஜ சீலா கிடையாது, ராஜ லீலா. ஓகே, அடுத்து உத்தரகாண்ட் வந்து சோலியா, அசாம் வந்து பிஹு. ஸோ இப்போ இதுக்கு மட்டும் நான் ஷார்ட்கட்னா எல்லாத்துக்கும் சொல்லணும் இல்லையா, நான் அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் சொல்ல, சின்ன இதுக்கு மட்டும் நான் சொல்றேன். உங்களுக்கு ஜஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு பாருங்க, இது யூஸ்வலா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இது நம்ம ஜென்ரலா கேள்விப்பட்டதுதான், அதனால இதுக்கு ஷார்ட்கட் இல்லை. கேரளா மோகினி ஆட்டம் தேய்ந்து விட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேய கொடுக்கல, தேய்ந்து போனது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ப மோகினி ஆட்டம் தெஞ்சு போச்சு, தேய்ந்தது, அழிஞ்சிருச்சுங்கிறத நான் தெய்து அப்படின்னு சொல்றேன். தெய்யம் அப்படிங்கிறத தேய்ந்து விட்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. மோகினி ஆட்டம் தெய்யம். அடுத்தது பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பாங்க்ரா அப்படின்னு இருக்கா, பஞ்சாப்ல பங்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பஞ்சாப்ல பங்கு. அடுத்து குஜராத்ல தாண்டியா டான்ஸ் பாக்குறதுக்கு கார்ல போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ராஜஸ்தான்ல கம்பேலியா கூமர். ராஜஸ்தான்ல கல்லெல்லாம் வந்து கல்பேலியா கூமர். இதுக்கு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல கல்லெல்லாம் வந்து கூர்மையா இருந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அடுத்து உத்தரப்பிரதேசம் ராஜலீலா, சீலா கிடையாது, ராஜலீலா. இதுக்கு அவ்வளவா ஷார்ட்கட் எதுவும் இல்லை, ஜஸ்ட் நீங்க படிச்சுக்கோங்க. உத்தரகாண்ட் வந்து சோலியா, உத்தரகாண்ட்ல எல்லாம் சோழியை பார்ப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி அசாம்ல உள்ளவங்க பிஹு பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே,
இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரில. ஜஸ்ட் எனக்கு முடிஞ்சதை நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வேணும்னா. உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து இல்லை ராஜாவும் லீலாவும் உத்தரப்பிரதேசத்தில் இருப்பாங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, பன்முகத்தன்மை பன்முகத்தன்மைன்னு. ஸோ அப்போ இவ்வளோ விதமான பல விஷயங்கள் நம்ம பல வேறுபட்டு நம்ம இந்தியாவில் இருக்கு. ஸோ இவ்வளோ வேறுபட்டு இருந்தாலும் இந்த இவ்வளோ பன்முகத்தன்மையில் நிறைந்த நாடா இருந்தாலும் நமக்கு நாட்டுப்பற்று அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வுனால என்ன பண்றோம், நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். நம்ம நாட்டோட சின்னங்கள் தேசிய கொடி அப்படின்னா என்ன, இந்துவா இருந்தாலும் தேசிய கொடி தான், முஸ்லீமா இருந்தாலும் தேசிய கொடி தான், கிறிஸ்டினா இருந்தாலும் தேசிய கொடி தான், பௌத்தம், சீக்கியம், ஜெராஸ்ட்ரியம் எந்த மதத்தை சேர்ந்தவங்கனாலும் தேசிய கொடினா அது தேசிய கொடிக்கு உண்டான அந்த மரியாதை விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா பண்றோம் இல்லையா. அது மாதிரி தேசிய கீதம்னா எல்லாரும் எழுந்து நின்று அது அசையாம அந்த பாட்டு முடிகிறது வரை நிக்கணும். ஸோ அப்ப அந்த தாய்நாடு அந்த நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வந்து நமக்கு இயல்பாவே வந்து இருக்கு இல்லையா, இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு அடிக்கடி நினைவூட்டப்பட்டுட்டே இருக்கு. சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி இது மாதிரியான நாட்கள் நம்ம தேசிய விழாக்களா என்ன பண்றோம், ஆண்டுதோறும் கொண்டாடுறோம். இது மாதிரி இதெல்லாம் நம்ம நாட்டினரை ஒரு உணர்வோட வச்சுக்கிறதுக்கும் நம்ம நாட்டுப்பற்று உயிர்ப்பிக்க செய்யறதுக்கான விஷயங்களா திரும்ப திரும்ப நம்ம பண்றதுனால நம்ம எல்லாருமே இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வால என்ன பண்றோம், ஒன்றுபட்டு இருக்கோம். ஸோ இந்தியா வந்து ஒரு பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை வச்சிருக்கு. இந்தியாவில பொதுவான நம்பிக்கை, பழக்க வழக்கம், பண்பாட்டு மையம் இதெல்லாம் மூலமா இந்தியர்கள் வந்து நம்மளாம் இந்தியர்கள் அப்படிங்கிற உணர்வாலே என்ன பண்றோம், ஒன்றுபட்டு இருக்கோம். இந்த பாக்ஸ் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடாக இருக்கு. இது இந்த சொல் வந்து பாத்தீங்கன்னா எந்த புத்தகத்துல இருக்கு, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடா இருக்கு அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து நம்ம இந்தியாவினுடைய முதல் பிரதமர். யாரு? ஜவஹர்லால் நேரு. ஓகே. ஸோ இப்போ இவர் வந்து அவருடைய புத்தகம் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல என்ன பண்ணியிருக்காரு, இந்த இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமையில் உள்ள நாடா இருக்கு அப்படின்னு சொல்லி விவரிச்சிருக்காரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அடுத்தது இந்த பாக்ஸ் பாருங்க. இந்தியால பல்வேறு இன மக்கள் காணப்படுறதுனால இந்தியா வந்து இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. யார் சொல்ற அப்படின்னா B.A. ஸ்மித் அப்படிங்கிற ஒரு நபர் சொல்றாரு. அவர் ஒரு வரலாற்று ஆசிரியர். சரியா, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இனங்களின் அருங்காட்சியகம் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததை ஃபாஸ்டா ரீகால் பண்ண போறோம். மீள் பார்வை அப்படிங்கிறதுல இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு. பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ஒருவரிடமிருந்து ஒருவர் மாறுபட்டு இருப்பினும் ஒற்றுமையாக வாழ்தல். நில அமைப்பு, காலநிலை இதெல்லாம் பன்முகத்தன்மையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு பகுதியினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் கூறுகளும் காலநிலைகளும் பெரிதும் தீர்மானிக்குது. பொருளாதாரம் பார்த்தோம், அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்க, உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கான செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்ட்டு. நில அமைப்புகளில் காணப்படும் பன்முகத்தன்மை அங்குள்ள தாவரங்கள் உயிரினங்களின் தோற்றத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்தியாவில் மொழி, மதம், சமூகம் மற்றும் பண்பாடுகளில் பன்முகத்தன்மை பறந்து காணப்படுது. ஒரு கண்டத்திற்குரிய அனைத்து கூறுகளையும் கொண்டிருப்பதனால இந்தியாவை துணை கண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்தியாவில் 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினுடைய நடைமுறைகள் மற்றும் பழக்க வழக்கங்களை பண்பாடு அப்படிங்கிற சொல் வந்து குறிப்பிடுது. ஓகேவா? இந்தியாவின் செவ்வியல் மற்றும் நாட்டுப்புற நடனங்கள் மீது நமது வளமான பண்பாடு பன்முகத்தன்மையினை பறைசாற்றுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய செவ்வியல், அப்புறம் நம்மளுடைய நாட்டுப்புற நடனம் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, என்னென்ன மாநிலங்கள்ல என்னென்ன நடனங்கள் இருக்கு அப்படின்ட்டு. இதெல்லாம் என்ன பண்ணுது, நம்மளுடைய பண்பாட்டு பன்முகத்தன்மையை நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். இதுதான் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள். இதுல இருந்து அப்படியே நீங்க புக் பேக் சால்வ் பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பாருங்க, டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யாருடைய நூல்? ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நூல். இந்த நூல்ல தான் அவர் என்ன பண்றாரு, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற தொடரை எழுதியிருப்பாரு. ஸோ அப்போ இந்த தொடரை உருவாக்குனது யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ அப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் தான் இதுல வந்துட்டே இருக்கும். சரியா? B.A. ஸ்மித் இந்தியாவை டேஷ் என்று அழைத்தார், இனங்களின் அருங்காட்சியகம். அடுத்தது பாருங்க, மோகினி ஆட்டம் டேஷ் மாநிலத்தில் செவ்வியல் நடனம் ஆகும். என்னது? கேரளா. மோகினி, அப்புறம் வந்து தெய்யம் பார்த்தோமா, மோகினி ஆட்டம் தேய்ந்து விட்டது அப்படின்னு பார்த்தோம் ஷார்ட்கட். ஸோ அதே மாதிரிதான் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கான கொஷின் டைம். ஸோ இதுக்கான கொஷின் புக் பேக்லேயே சில இது பார்த்தோம்.
இருந்தாலும் இப்போ உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த விஷயங்கள் வந்து ஒரு 2-3 கொஷின் மட்டும் நான் சொல்கிறேன். அதுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஆன்சர் தெரியும் அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. ஆன்சர் தெரிலனா திரும்ப ஒரு தடவை வீடியோவை பாருங்க. ஓகேவா? சரி, கொஷின்ஸ் வரேன். ஃபர்ஸ்ட் கொஷின், நம்மளுடைய இந்தியா வந்து இந்தியாவில் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பில் நம்மளுடைய தமிழ் மொழி எத்தனாவது இடத்துல இருக்கு? அதிகம் அந்த மொழி பேசக்கூடிய லிஸ்ட்ல நம்மளுடைய தமிழ் மொழி எத்தனாவது இடத்துல இருந்தது? அதோட பெர்சன்டேஜ் தெரியும்னா அதையும் சொல்லுங்க. ஓகேவா? எவ்வளோ பெர்சன்டேஜ் மக்கள் வந்து நம்ம தமிழ் மொழியை பேசுறாங்க அப்படின்ட்டு. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல மொழிகள் பத்தி சொல்லக்கூடிய அட்டவணை எது? அட்டவணை எத்தனாவது அட்டவணையில நம்ம மொழிகளை பத்தி சொல்லியிருக்கோம்? சரியா? இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இன்னும் நிறைய கொஸ்டின் கேட்கலாம். நான் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸ். எது? இனங்களின் அருங்காட்சியகம், டிஸ்கவரி ஆஃப் இந்தியாலாம், அதெல்லாம் இப்போ நம்ம இப்போதான் உங்களுக்கு புக் பேக் ஆன்சர் சொன்னேன். அதனால நான் அந்த கொஸ்டினாக கேட்கல. ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படின்னு பாருங்க. தெரியும்னா ஆன்சர்ஸை கமெண்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து தெரிலனா திரும்ப ஒரு தடவை வீடியோவை பாருங்க. ஓகே, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் வந்து நம்ம பார்த்தது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி அடுத்து வேறொரு தகவலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.